அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கோல்டன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 காம்பவுண்ட் வேணுங்க. டார்க் காம்பவுண்ட் அண்ட் மில்க் காம்பவுண்ட். டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு பீஸ் போடுறேங்க. மில்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அதை நான் 2 பீஸ் போடுறேன். அப்போ கலர் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் நல்லா கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க, அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு. சாக்லேட்டை பாரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அடுப்பில் வந்து ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா பாயில் ஆகிற மாதிரியும் விட்டுறணும். ஏன்னா இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். தண்ணி பத்தலை, இனி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சுங்க. தண்ணியும் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெசல் கட் பண்ணி வச்சுருக்கிற வெசலில் அதுக்கு மேலே வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மோல்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மோல்டில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காக தான். சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வருதுங்க. கிளறணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, கடைசியாக ஒரு தடவை கிளறினா கூட போதுமானது. இந்த பாருங்க மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், நிலக்கடலையும் எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாதாமை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. மோல்டில் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெல்ட்டாக இருக்கிற சாக்லேட்டை நம்ம அதில் போர் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் சமமாக பரவும். மிச்சமாக இருக்கிற சாக்லேட் இது வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து கெட்டியாகிட்டு வருது. அதில் நான் நெடக்கல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் மோல்டில் போட போகிறேன். எல்லா இடத்துலையும் பரவி விட்டுக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் எடுத்து சாக்லேட் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சாக்லேட் ரெடி. ஒரு 1.5 hour கழித்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க சும்மா தட்டினாலே வந்துடும். எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்கா. அவ்வளோதான், வீட்லேயே நம்ம ஹோம்மேட் சாக்லேட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு வாண்டுங்கெல்லாம் விட மாட்டாங்க, இப்போவே சாக்லேட் கொடுங்க சாக்லேட் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹோம்மேட் சாக்லேட். Thank you for watching.